சபரி மோட்சம் போனாங்க. மோட்சம் போனதுக்கு ராமன் காரணம் இல்லை, சபரியுடைய ஆச்சாரிய சம்பந்தம் காரணம். வேற ஒன்றும் தேவையே இல்லை. ஒரு சத்குருவினுடைய சம்பந்தம் ஏற்பட்டுன்னா எம்பெருமானார் ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. நம்மாழ்வார் ஆசிரம், நாராயண திவ்ய பிரபந்தத்துல நீங்க எங்க தடவி பார்த்தாலும் இது கிடைக்காது. அந்த வார்த்தையை நாம மற்ற எந்த லாங்குவேஜ் சொன்னாலும் இடிக்காது. அபரியாப்தாமிருதன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல இதுக்கு பேரு, முரட்டு சம்ஸ்கிருதம். அபரியாப்தாமிருதன் தமிழ்ல சொன்னா வரக்கூடிய ஆனந்தமே அழகு. ஆராமுதே மயாத்தும் சமர்ஞாதா எங்க சென்றால் திரும்பி வரவில்லையோ, வர முடியாதோ, வரமாட்டார்களோ, விடை கொடுத்திடம் போகிறவர்களே, பிராட்டிய ஜாமீன் கையெழுத்து போடாமல் மோட்சத்துக்கு வந்தவன். மாவுபெற்ற புனர்ஜென்ம துர்காய வசம் நாம் பிரவருத்தி மகாத்மான சம்சித்தி பரவாங்கதா. பகவான் கண்ணன் கீதையில சொன்னான், என்னை அடைந்தவர்கள் மறுபடியும் திரும்பி வந்து மயாத்வம் சமனுஞாதா கச்சலோகானுத்தமா கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதச்சமயா பிரஜ. ஹே பாவயாசரி, போ மோட்சத்துக்கு போ, நான் அனுப்புறேன். சுவாமி தேசிகன் இந்த பரமானந்த ஸ்துதியில சாதித்த, எனக்கு எம்பெருமானுக்காக உசுர விட்டவன் ஐயா ஜடாயு. ஆத்ம நிவேதனம் மாதிரி அப்படியே உசுர விட்டுடாங்க. லபதே பவத பலானி ஜந்து நிகிலாங்கியந்திர நிதர்சனம் ஜடாயு. பகவானுக்காக பிராண தியாகத்தை செய்தோமேயானால் நிச்சயமாக அவனுக்கு மோட்சமானது கிடைக்கும் என்பதுக்கு ஜட்டாயு நிதர்சனம் இல்லையா? ராமன் பரமாத்மா, ராமன் சர்வேஸ்வரன் என்பது ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளித்த தத்துவத்தில் தெரிகிறது. சபரிய பார்க்க வந்தான். சபரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தாராம், கடிச்சு கடிச்சு கொடுத்தானே. இந்த பொஃபே சிஸ்டம் தான் சொல்லுவா, அதெல்லாம் நம்பாதீங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம். எந்தெந்த மரத்தினுடைய பழங்கள் ருச்சியாயிருக்கும் பார்த்தாலே தவிர்த்து ராமனுக்கு அவள் வந்து கடிச்சு கடிச்சு கொடுக்கல. ஏன்னா மதங்க முனிவர் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவள் சபரி, பஞ்சசம்ஸ்காரம் பெற்றவள் சபரி. அப்படிப்பட்டவள் ஆச்சாரம் இல்லாத காரியத்தை பண்ண மாட்டான். எச்ச பண்ணி சாப்பிட்டு அந்த காஃபி டம்ளர் அப்படியே கொண்டு போய் கிச்சன்ல இருக்கிற சிங்கில போட மாட்டான். சாப்பிட்ட எச்ச தட்டை கொண்டு போய் அப்படியே கிச்சன் சிங்கில போட்டு அப்படியே வந்துட மாட்டான். சமையல் பண்ணிட்டே இருக்கச்சு அது உப்பு இருக்கா, புளி இருக்கா, உரப்பு இருக்கா, அப்படியே சவனு எருமை கழுவி தொட்டி ஊறினாவா புரிஞ்சுட்டாங்க. இதெல்லாம் சபரிய கூட ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவா மாட்டான். மற்றவா பண்ணினான்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய. கொஞ்சம் இதெல்லாம் வச்சுக்கணும். அடியோட எல்லாத்தையும் விட்டுக்கணும். வீட்டையும் ஹோட்டல் ஆக்கிட்டு இப்படியா பண்ணுவான். ஒரு எச்சல் அப்படின்னா கூடாதுன்னா கூடாதான். வீட்டுக்கு யாரும் வந்தாலும் அப்பா there must be a gap between the cup and the lip, don't sit அப்படி சொல்லணும். தமிழ்நாடுல தூக்கி சாப்பிட்டா அப்படி என்ன பெரிய பாபம். அந்த பாட்டில் அப்படி வாயில் வச்சுட்டு நாரஸ்வரம் ஓதுற மாதிரி வச்சுட்டு தண்ணி குடிச்சாதான் தண்ணி குடிக்க முடியுமா? நவந்தான வாசிச்சாதான் தண்ணி குடிக்க முடியுமா? ஏன் தூக்கி குடிச்சா யாராவது கேஸ் போட்டுருவாரா இவர் தண்ணியை தூக்கி குடிச்சார் அப்படின்னு? இதெல்லாம் நமக்கு வழக்கம். நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எந்தெந்த இடத்துல என்னென்ன வச்சுக்கணும்னு ஒரு வழக்கம் இருக்கு. செருப்பை வீட்டுக்கு வெளியிட்டா விடணும். வீட்டுக்குள்ள செருப்பை கொண்டு வர முடியுமா? ஆனா இப்ப வீட்டுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு செருப்பு போட்டுக்கலாம். இது கிச்சன் செப்பல், இது பாத்ரூம் செப்பல், இது பெட்ரூம் செப்பல். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை.
நான் இப்படியே ராமாயணத்துல வீடு உட்காந்துருக்கோம். எங்க ராமாயணம் பெரிய ராமாயணம் இருக்கு, எங்க வீட்டு ராமாயணம் பெரிய ராமாயணம். அப்படி போயிட்டு இருக்க நம்முடையதான காலம். நம்முடைய தர்மங்கள் மாறிட்டே இருக்கு. அதுவும் இளைய சமுதாயம் ஜென்சின்னு நாம என்ன பண்றோம், எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கோம். அவன் சொல்லிக் கொடுப்போம் சுவாமி அப்புறம் ஈஸ்வரோ அவன் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப இருக்கிற பசங்கன்னா ரொம்ப ஷார்ப்பு, இப்ப இருக்கிற பசங்கன்னா ரொம்ப சூடு. சட்டுன்னு அவன் விஷயத்தை கிரகிச்சுப்பா, விஷயத்தை புரிஞ்சுப்பா, நம்ம சொல்லிட்டா அவன் ஏற்றுப்பா, அதை பண்ணுவா. நாம தான் எல்லாத்துக்கும் தனிக்க தேக்கி பண்ணணும். ஏன்னா நாம முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணலையே. மாற்றத்தை முதலில் நம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கணுமே, என்னதான் பிரச்சனை. ஏன் மாற்றம் தான். சபரி வந்தா, சபரிய பார்த்தா சபரிக்கு அனுகிரகம் பண்ண சேவிச்சா ராமன். அவனுடைய கண்களாலேயே வரும் உன்னுடைய பார்வை செங்கல் சிறு சிறுமேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, எங்கள் மேல் சாபம் எழுந்து சக்ஷுஷா பூதாஸ்பிரகுணந்தன. ஹே ராமா, என் பிறவி பயிருடைத்தாயிற்று. வால்மீகி பேசுவார், ஒன்று ஒருவன் தான் வாழ்நாள் ராமனை பார்த்திருக்க வேண்டும், அல்லது அவன் ராமபிரானால் பாராட்டப்பட்டிருக்க வேண்டும். அட்லீஸ்ட் ராமன் இவமாக இருக்கணும், அட்லீஸ்ட் ராமன் அவராக இருக்கணும். ரெண்டுமே ஒரு லைஃப்ல அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் பிறந்ததனுடைய பயன் அவன் தாய்க்கு பிரசவ வேதனையை அளித்ததை தவிர்த்து வேற பிரயோஜனங்கள் இல்லை. இதெல்லாம் ஒரு பெரும்பாலும் இப்படி ஏன்னா தாய்க்கு பிரசவ வலி தான் முடிஞ்சுக்கான், அவனால முடிஞ்சுக்கான். அம்மா யாரு? இவன் அரங்கத்தம்மா. அம்மா அடிய மேல்பவதி சுவாமித்தம். ஹே ராமா, உன்னை சேவிச்ச பாக்கியம் அத்தியமே சபலம் தத்துவம். எனக்கு சபலமாச்சு, நான் பிறந்த வயது அடைந்தேன். இத்தனை நாள் என் ஆச்சாரியன் மதங்க முனிவருக்கு நான் செய்த கைங்கரியத்தினுடைய பலன். எப்படி வியாசனுடைய அனுகிரகத்தினால சஞ்சயனுக்கு கிருஷ்ணனுடைய அற்புதமான விஸ்வரூபம் கிடைத்ததோ தரிசனம், குரு கிருபை இருந்தால்தான் அது கிடைக்கின்றதுக்கு. இங்க சபரியும் அந்த சஞ்சயனும் நமக்கு உதாரணம். சபரி மோட்சம் போனாங்க. மோட்சம் போனதுக்கு ராமன் காரணம் இல்லை, சபரியினுடைய ஆச்சாரிய சம்பந்தம் காரணம். வேற ஒன்றும் தேவையே இல்லை. ஒரு சத்குருவினுடைய சம்பந்தம் ஏற்பட்டுனா எம்பெருமானால ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. அவன் என்ன பண்ணுவான், ஏற்றி வைத்து ஏறி வாங்கி அப்படின்னு மேல ஏற்றி விட்டுடுவான். ஒரு ஏடி வழியா ஏற்றி விட்டுட்டு அந்த ஏடி வழியா வந்து கீழே இருக்கிறது வழியில வாங்கும், கீழே அனுப்ப முடியாது வாங்கும். அந்த மாதிரி பகவத் சம்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அது நமக்கு புரியல. ஐயோ எங்க குருநாதர் வராது இருந்து உள்ள ஓடி போயிட்டு பயந்து அப்படி ஒரு பயம் நமக்கு ஏற்படும். சபரிக்கு கிடைச்ச அந்த உத்தமமான மோட்சத்தை பார்க்கும் பொழுது இது ராமனுடைய சம்பந்தத்தினால கிடைக்கல, ஒரு மகானுடைய சம்பந்தத்தினால கிடைச்சிருக்கு நம்ம பார்க்கணும். அதாச்சு. அதுக்கப்புறம் ராமபிரான் கிருஷ்ணந்தைக்கு போனார். தூரத்துல பார்க்கிற ஆஞ்சநேயன் அவனை பார்த்தான். அவன் அந்த அரண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் மாதிரி சுக்ரீவனுக்கு யாரை பார்த்தாலும் வாலி வாலி பயம். மாரீச்சன் தான் சுக்ரீவன். மாரீச்சனாவது ராமன் பயந்தான், சுக்ரீவன் வாலி வாலி பயந்தான். 2 பேர் திவ்ய தேஜஸோட வரா.
சிம்மவிப்ரேக்ஷிதோ வீரோ சிம்ஹாதிபல விக்ரமோ சக்ரசாவதி பேஜாபேஜிஹீத்வா சக்ருசூதனோ ஸ்ரீமந்தோ ரூபசம்பன்னோ ரிஷபஸ்ரேஷ்ட விக்ரமோ ஹஸ்தி ஹஸ்தோ புஜோ துத்யமந்தோ தரஸ்வினோ பிரபயாமர்வதேந்திரோ யுவதோ ரவபாசனः ஆயதஸ்ச சுவృத்தஸ்ச வாகவ பரிகோமமா சர்வபூஷண பூஷார்காः கிவத்சுன்ன விபூஷிதா. ஆஞ்சநேயன் சுக்ரீவன் அனுப்பியிருக்க ஆஞ்சநேயன், டேய் போய் பாரு யாருன்னு பாரு. எடுத்த உடனே நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடாரு. அப்படியே ஒருத்தர்கிட்ட அவரை கொஞ்சம் விசாரி அப்படின்னா, சௌக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு வந்துட்டா இதான் விசாரிக்குமா? நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன சமாதானம், 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிதான் விசாரிக்கணும். அப்படி பார்த்துட்டு கண்ணை காமிச்சிட்டா அதை பார்த்துட்டு அவங்க சூக்ஷ்மம் இருக்கணும். விசாரிச்சா என்ன சௌக்கியமா கேட்டா அவர் சௌக்கியமா சொல்லிட்டு வந்துட்டு அப்ப சுக்ரீவன் ஆஞ்சநேயர் போல ஒரு சூக்ஷ்மமான உலகத்தை யாருமே கிடையாது. புத்திர் பலம் யசோதைரிய நிர்பயம் வரோகதா அஜாத்தியம் வாக்குப்படுத்தும். எங்க பேசணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி சொல்லணும், யாருக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும், யாருக்கிட்ட எப்படி கிரகிக்கணும் ஆஞ்சநேயர். சுக்ரீவன் சொன்னான், அவசரப்படாத, நம்மளை பத்தி எதுவுமே சொல்லாத, அவளை பத்தி எதுவுமே சொல்லாத, அவன் யாரும் தெரிஞ்சுட்டு வானா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமா ஆஞ்சநேயர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, தன்னை பத்தி ஓபன் பண்ணான். ஏவம் பரிபாஷந்தம் கஸ்மாத் பைனா விபாஷதः சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்டித் பாணயுததா வீரோ ஜகத்ரபதிமுகிதா தஸ்யாம் சச்சிமம் விந்தீவானம் பௌருஷாபவனாத்மஜோ விக்ஷுரோ பிரதிச்சன்னோ சுக்ரீவம் பிரியகாம்யயா விவாப்யாம் சகதர்மாத்மா சுக்ரீவஸ சங்கவிச்சதி. சரி, நான் எவ்வளவு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சரே பண்ணல. சோபா பரவாயில்ல, நான் பேசுறேன். நான் யார் தெரியுமா? சுக்ரீவன் ஒரு வானர வீரன், தன்னுடைய சகோதரனால விரட்டி அடித்து துன்புறுத்தப்பட்ட எல்லோருக்கும் தலைவரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நான் மந்திரியா இருக்கேன். நினைத்த இடத்திற்கு நினைத்தபடி நினைத்த உருவத்தை எடுத்து மாற்றம் பெற்றவன். உண்மையில நான் வானரன். இப்போ ஒரு மனுஷ பிரம்மச்சாரிக்கு எங்க உங்க எதிர வந்து நிற்கிறேன். உங்க 2 பேரும் சுத்தி உங்க 2 பேரோட சுக்ரீவன் வந்து சேரணும்னு ஆசைப்படுறான். சரி, நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். அதுக்கு வேண்டிய என்ன ஆன்சர் பண்றீங்களோ பண்ணுவோம் என்று ஆஞ்சநேயன் பேசி முடிச்சுட்டான். மொத்தம் நடந்து சொல்லிட்டான். ஏன்னா அவருடைய விவரத்தை எனக்கு தெரிஞ்சுட்டு வாடாங்க. மொத்தம் நாம ஒழிஞ்சிருந்தது, அண்ணாக்கு பயந்து போறது. இப்போ எங்கேயும் எதுவுமே இல்லாம ஒழிஞ்சு வாழ்றது, இதை நாம சொல்லுவோம். இதெல்லாம் பெருமைப்பட விஷயமா? சுக்ரீவன் கேட்டா ஆஞ்சநேயன் கிட்ட, பின்னாடி ராம சுக்ரீவ சக்கியம் ஆயிடுத்தோ இல்லையோ, அதை முடிஞ்ச உடனே நான் அன்னைக்கே உங்ககிட்ட என்று சொல்லியாச்சு. அவசரப்பட்டு வாழ விடாதான். இல்ல, எங்க அப்பா சொல்லியிருக்கார், வாயு அனுமான் சொன்னாங்க. எங்க அப்பா சொல்லியிருக்காரு. என்ன அவங்க அப்பா சொன்னார்? கடவுளை பார்த்தா உண்மையை பேசணும்னு சொல்லியிருக்கேன். தெய்வத்தை பார்த்தா தெய்வத்தை கேட்டா உண்மையை பேசணும்னு சொல்லியிருக்கேன். அப்பா தெய்வத்தை பார்த்தா உண்மையை பேசணும். அப்ப தெய்வம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்க அப்பா சொன்ன, தெய்வம்னு தெரியும் தான் அவனுக்கு. எப்ப தெரியும்? துன்பு தோன்றிய பொழுது உடல் தோன்றும் முன்பு தோன்றலை அறிதற்கு முடிவு என்று இயம்ப அன்பு அன்பு என்று உரைத்தார். ஐயா, என் ஆக்கை என்பதோ உருகின எவனோ. எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன், அப்பா கடவுளை பார்த்தா உண்மை பேசணும்னு சொல்லியப்பா, அப்ப கடவுள் யார் என்பதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்க? நாம கஷ்டத்துல இருக்கச்சே எவன் ஒருவன் நமக்கு எதிர வந்து நின்று நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் உடல் உருகுகிறதோ கடவுள். துன்பு தோன்றிய பொழுது உடல் தோன்றுவன் எதற்கும் முன்பு தோன்றவை அறிதற்கு முடிவு என்று இயம்ப அன்பு சான்று அவனை வார்த்தை சென்ற உள்ளுக்குள்ள ஒரு பிரயோகம் வாங்குவோம். அன்பு சுரக்கம். ஐயா, சுக்ரீவனை பார்த்து, சுக்ரீவா, என் ஆக்கை எனக்கு தோன்றளவுகின. நம்மாழ்வார் பாசுரம். நாராயண திவ்ய பிரபந்தத்துல நீங்க எங்க தடவி பார்த்தாலும் இது கிடைக்காது.
அந்த வார்த்தையை நாம மற்ற எந்த லாங்குவேஜ் சொன்னாலும் இடிக்காது. அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேரு, முரட்டு சம்ஸ்கிருதம். அபர்யாப்தாமிருதன் தமிழ்ல சொன்னா வரக்கூடிய ஆனந்தமே அழகு. ஆராவமுதே நாராயண பாசனத்துக்கு வரும். ஆனா பாசனத்துடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆராவமுதே அடியே உடலம் நின்பாயே நீராயலைய கலையிலிருந்து ஒழுங்குகின்ற நெடுமாலே ஸ்ரீராசம் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேயம்மானே. முக்கியமான பாசுரம் தெரியுமா? இந்த பாசுரம் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு 4000 திவ்ய பிரபந்தமே இல்லை. தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். காட்டு மன்னார் கோவில்ல நாதமுனிகள், நாதன் ரங்கநாதன் என்ற ஒரு மகான் இருந்தார். அவர் திவிதேசங்கள்ல போய் சுவாமி தரிசனம் பண்ணார். அப்பெல்லாம் திவிதேசம் 108 1 2 3 4 லிஸ்ட் கொடுத்து கவுண்டர் பண்ணி டிக் பண்றதுக்காக அங்க போயிருக்கும். திவ்ய பிரபந்தம் மறைந்த காலம் அது. திவ்ய பிரபந்தமே கலாச்சாரம் நாதர்கள் காட்டு மன்னார் கோவில் திருக்குழந்தைக்கு போயிருக்கு. அந்த திருக்குழந்தையில பெருமாளை சேவிச்சுட்டு இருக்க. பெருமாளுக்கு ஆறாவமுதன்னு பேரு. அப்ப மேல்நாடுன்னு சொல்லுவோம், மேற்கு திக்கில் இருக்கக்கூடிய கர்நாடக பிரதேசம். அங்கிருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்திருந்தான். அவன் பெருமாளை சேவிக்கிச்சு ஆறாவமுதே என்று பாசுரத்தை ஆரம்பிச்சான். சொக்கி போனார் நாதமுனிகள். இப்படி ஒரு பாசுரமா, இப்படி ஒரு அனுபவமா? ஆறாவமுதே ஆறாவமுதே ஆஹான 10 பாசுரம் வாழ்ந்தா கடைசியில கன்க்ளூஷன். குருகூர் சடகோபன் சொன்ன குழலின் மலிய சொன்ன, எப்படி குழலின் இது யாழின் இதுன்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி குழலின் மலிய சொன்ன 1000த்துள் 20 தூக்கி வாங்கி கொடுத்தது நாதமுனிகளுக்கு. என்னது 1000 பாட்டா? ஐயா 10 பாட்டை கேட்க செய்ய உருகி போச்சு. நீராஜனைய கலைந்து உருக்குகின்ற அவன் படுத்துட்டு இருக்கிற அழக பார்த்தா அப்படியே உடம்புலாம் சிறுக்கிறது. சுவாமி கண்ணீர் தாமராலையா கண்ணீர் பெறுகிறது, நின்று சேமிக்க முடியலையே. அந்த மனத்தோனை பற்றி நின்று வாயார மனத்தோமே அப்படி சாட்சிக்கிற போவதற்கு காரணம் என்ன? கைகால ஒரு நடுக்கம். இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு அற்புதமா, இந்த மாதிரி ஒரு சேவையா என்று அப்படியே உடம்பு உருக்கிற ஒரு காட்சியை பார்த்தார் நாதமுனி. 1000 தூக்கி வருது. அப்ப மீதிங்க அவா சொன்னா எங்களுக்கு இந்த 10 பாசுரம் தான் தெரியும். ஆனால் குருகூர் சடகோபன் நீங்க வேணா ஆழ்வார்கள் போய் அட்டம் பண்றீங்களான்னு ஒரு புஸ்தகத்தை தேடி எப்படி போயிருக்கா பாருங்க. நாம எல்லாம் கவலைப்பட மாட்டோம், போயாகத்தான் புஸ்தகத்தை பத்தி கவலைப்பட மாட்டோம். இங்கிருந்து ஆழ்வார்கள் போனோம். அங்க போன இந்த 10 பாட்டுகள் அவளுக்கு தெரியுது, எங்களுக்கு தெரியாதுட்டான். அச்சோ அவ என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கு. இங்க மதுரகரி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சிஷ்யர், அவர் நம்மாழ்வார் பேர்ல 10 பாட்டு பாடியிருக்கார் கண்ணிலும் சிறுத்தாமும். அந்த மதுரகரி ஆழ்வாருடைய வம்சத்துல பரம்பரையில வந்த பராங்குஷதாசன் ஒருத்தர் இருக்க, அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க. அவர் பார்த்தார் நாதமுனிகளுக்கு கண்ணிலும் சிறுத்தாமும் 10 பாசுரத்தை உபதேசம் பண்ணேன்னு சொன்ன. அங்கேருந்து வந்த இன்னைக்கு போலாம் ஆழ்வார்களில பாத்தீங்கன்னா 5000க்கு மேற்பட்ட பழமை, 5000க்கு மேற்பட்ட வருஷம் பழமை வாய்ந்த நம்மாழ்வார் அவதாரம் பண்ண புளிய மரம் இன்னைக்கும் இருக்கு. அந்த புளிய மரத்துக்கு அடியில உட்கார்ந்தார். கண்ணிலும் சிறுத்தாம்பு ஜபம் பண்ற, வேற ஒன்று கண்ணிலும் சிறுத்தாம்பு மட்டும் ஜபம் பண்ற. நம்மாழ்வார் பிரத்யட்சமா சேவை சாதிச்சு திருவாய்மொழி 1000 மட்டும் இல்லை, தான் எழுதின திவ்ய பிரபந்தங்கள் மட்டும் இல்ல, மற்ற ஆழ்வார்கள் பாடின 4000 திவ்ய பிரபந்தங்களையும் நாதமுனிகளுக்கு கொடுத்த. அத நாதமுனிகள் செக்ஷன் பண்ணினார்.
இது முதலாயிரம், இது 2000, இது 3000, இது 4000 பிரிச்ச அதுக்கு தாளம் பாவம் ராகம் கொடுத்தார். பாவ ராக தாளத்தோடு கொடுத்தார். அதுதான் இன்னைக்கும் அரையர் சேவை என்று இயல் இசை நாடக வடிவத்துல முத்தமிழ் நம்முடைய திவ்ய பிரபந்தங்கள். இப்படி 4000 திவ்ய பிரபந்தம் அவதரிப்பதற்கு காரணம் என்ன? ஆறாவமுதே என்னும் அந்த பாசுரம். அப்ப அந்த பாசுரம் இல்லைன்னா 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைக்காது இல்லையோ, நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லையே. எனவேதான் திருக்குழந்தையில அமுதன் சன்னதியில இங்கெல்லாம் நீங்க பார்க்கணும், இங்கெல்லாம் நம்ம இந்த அர்ச்சனை பண்ணணும்னா இந்த திருக்குழந்தை, மன்னார்குடி, படுவூர் அங்கெல்லாம் போனா அர்ச்சனை பண்ணுவோம். என்ன அற்புதம் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஒரு ராகத்தோட ஆச்சரியமா ஜம்பு கம்பீரமான குரல்ல சொல்லி அர்ச்சனை பண்ணுவான். அப்போ திராவிட ஸ்ருதி தரிசகாய நமஹ ஒரு நாமாவளி சொல்லுவான். திராவிட ஸ்ருதி தரிசகாய நமஹ. திராவிட ஸ்ருதினா திவ்ய பிரபந்தங்கள். திவ்ய பிரபந்தத்தை காண்பித்த வல்லவே என்று பெருமாளுக்கு அர்ச்சனை. திவ்ய பிரபந்தம் பாடுகிறது யாரு? ஆழ்வார்கள். திவ்ய பிரபந்தத்தை காண்பிச்சது யாரு? ஆழ்வார்கள். இப்ப யாரு காண்பிக்கப்பட்டது? அமுதன் பெருமாள் காண்பிக்கப்பட்டது. அதனால அந்த ஊர்ல அமுதன் பெருமாள் இருக்கானே, அந்த பெருமாளுக்கு ஆறாவமுத ஆழ்வான்னு பேர். அந்த ஊர்ல திருமிழிசையாளர் இருக்காரு. அந்த திருமிழிசையாளர் திருமிழிசை பிதான்னு பேர். அவர் சுவாமி. ஆறாவது பிரான்னு பேர் இருக்கணும். ஆனாலும் ஆழ்வானுக்கு பிரான்னு பேரு, அமுதனுக்கு ஆழ்வான்னு பேர்.